உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நீங்க முதல் உதவி கொடுக்க வேணும். முதல் உதவி கொடுக்குற நீங்க டாக்டரும் இல்ல ஒரு நர்ஸும் இல்லைன்னு சொன்னால் அது உயிர் போனா அதுக்கு யாரும் பொறுப்பு. இங்க அவரேஜா 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும்னு சொல்லி பப்ளிக் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகின வழியாத்தான் அவ்வளவு சனம் அங்க முன்னுக்கு வந்து கூடின அந்த ஒரு பிள்ளையை மட்டும்தான் சனம் மெயினாக அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்திருக்கு. சிஐடிக்குள்ளால் இதை செய்தால்தான் அங்க என்ன உண்மை நடந்ததுன்றதை கொண்டு வரணும். ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் என்று நம்புறேன். அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் தலைமையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சினைகள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் ஒன்று ஜூலை 21 நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதனுடைய தீர்வு, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் வைத்தியர் அர்ச்சுனாவை மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுடன் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்பினர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் என வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட 16 குற்றச்சாட்டுகளை எழுத்து மூலம் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிடம் வழங்கினார்கள். அந்த வகையில் குறித்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பாகவும் விவரமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதில் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யுமாறு கூறிய அமைச்சர், தான் குறித்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை என்பதால் ஏனைய விடயங்கள் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடி தீர்க்கமான ஒரு பதிலை வழங்குவதாக கூறினார். அத்துடன் 15 அங்கத்தவர் உள்ளடக்கிய அபிவிருத்தி குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை வைத்தியசாலை நிர்வாகத்துடன் நடாத்த வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் பத்ரன, யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராஜு, நோயாளர் நலன்புரி சங்கத்தினர், சமூக மட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தென்மராட்சி பிரதேச மக்களுடைய அந்த மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கிறது மற்றும் அவைகளுக்கு உரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த பிரதான நோக்கம். அந்த வகையில் இது இந்த பிரச்சனைய அந்த மருத்துவ நிர்வாகத்தில் தீர்க்க முடியாமல், அரசியல் பிரதிநிதிகளால் தீர்க்க முடியாமல், மக்கள் அதை தங்கட கையில எடுத்து கொண்டிருக்கணும். இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று சொல்றேன். அப்ப அந்த வகையில நாங்கள் இங்கே முன் வந்திருக்கிறோம். அப்ப இதுல எனக்கு மக்களுடைய சார்பில் பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்கணும். அதில் ஒன்று என்னென்றால், இதுல மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்ப இதை யாரும், அதாவது மக்களுடைய வருகின்ற கருத்துக்கள் அல்ல இந்த மருத்துவ நிர்வாகிகளுடைய கருத்துக்களாக மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஒழிய, கடமைக்கு வருவதற்கு முன்பே சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதவியேற்பதை வடமாகாண சுகாதார பணிப்பாளர் தடுத்தமையின் உள்நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 14 இதில் தந்திருக்கிறேன். எனக்கு இது ஒரு விளக்கம் உண்டு. எனக்கு யாரும் இதை சொல்ல முடியுமா? இதனுடைய விளக்கம் என்னன்னு? சரி, வர்றதுக்கு முன்னமே அவரை இங்கே வேண்டாம் என்று சொல்லி அவர்கிட்ட பேரை டிஃபெக்ட்ஸ் அழிச்சு டாக்டராகவும் தான் ஹியூமன் ரைட்ஸில் போய்த்தான் அதுக்கு தீர்வு எடுத்து திரும்ப இங்கே வந்ததாக சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இருந்து ஏன் அவரை முன்னமே தடுத்திருக்கிறார்? அதுக்கான காரணத்தை தான் கேட்கலாம். என்ன காரணத்தை காட்டி அவரை இங்கே வரக்கூடாது தடுக்கணும். இதுல எங்களுக்கு அது ஒரு பக்கமான ஒரு கருத்து தானே செய்தான் வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போதைக்கு பத்தி வச்சு அடுத்ததுக்கு, அதாவது இப்ப நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொண்டு வந்து திருப்பி எப்ப நீங்கள் பொருட்படுத்துறீங்க? 9ஆம் தேதி அண்டையிலிருந்து நீங்களாம் நீங்க அப்போ ஒரு நீண்ட காலமாக சொல்லப்பட்ட
அல்லது இருக்கப்பட்ட குறைபாடுகள் இருக்குதான வைத்தியர்களுக்கு இருக்கிற இல்லையா. இப்ப நேற்றைக்கு முந்த நாள் ஒரு வெளியால் அந்த செய்தி வந்தது. என்ன மணி திருநீலகண்டன் நான் வேறு விதமாக யோசிச்சிட்டேன். அந்த மட்டத்தில் கடிச்சு 12 மணிக்கு ஒரு வந்தவர் பதிவுகள் எல்லாம் இருக்குது. இங்க வைத்தியம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் 4 மணி சொன்ன டைமோட சிசியில் பார்த்து 1 மணிக்கு கிட்ட தான் வந்திருக்கிறோம். அந்த டைமுக்கு 20 நிமிஷம் முதல்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்திருக்கோம். அதே மாதிரி 1:30க்கு ஓவரால் அந்த இசிஜி எடுத்து அதுவும் பார்த்துருக்கோம். குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் பார்த்த அடிப்படையில் செக்யூரிட்டி கார்டு அந்த இதில் இல்லை. பட் எங்களுக்கு பின்னுக்கு தான் அந்த பில்டிங்கோடைய அந்த டோர் சாத்தியிருந்தது. வந்தவர்களும் டோரை தட்டவும் இல்லை. அதனால அவைக்கு மெசேஜ் நீங்கள் வந்து உள்ளுக்கு தான் டாக்டர் இருக்கார் அந்த ஏசி போட்டதும். அப்போ அதனால கிட்ட உள்ள அட்டெண்டன்ட் ஆன் டியூட்டி அட்டென்ட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். நாங்கள் கடமையில் இருந்து உறுதிப்படுத்தியிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆனால் என்ன நடந்தாலும் உண்மையில் தெரியுங்கன்னா விதின் 20 மினிட்ஸ் தான். முதல் பேஷண்ட் பார்த்துருக்கணும், 2 மணிக்கு வந்த பேஷண்ட்டும் பார்த்துருக்கணும். இந்த பேஷண்ட் வந்து திரும்பி போனது அதில் பதிவு செய்யும். இதில் இந்த சிசிடி அந்த கேமராவில் பதிஞ்சிருக்கிறது. இங்க வந்து இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு யாரோடைய கலந்துரையாடி நடத்துல அவையெல்லாம் அந்த பதிவெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறார். அவை சொல்லியிருக்கேன் ஒரு இதுக்கு இல்லையா, ஒரு செக்யூரிட்டி கார்டே அவன் சந்திக்க இல்லை. அங்கே வந்த சிசிடிவியில் பார்த்து நான் வந்து அங்கே அந்த 50 பில்டிங் வந்துட்டு திருப்பி இதில் வந்து செக்யூரிட்டி கார்டு பூத்துக்கு போய் அந்த மாணவருக்கு வர சொல்லி கேட்டிருந்தாங்க. நேரம் வரையில நம்பர் இருக்கு, அவரோட கதைப்போம். தவறுகள் நடக்கிறது, தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வது அவசியம். நாங்கள் அதை நியாயப்படுத்துறதோ மூடி மறைக்கிறதோ கூடாது. என்னை பொறுத்த வகையில நான் ஒரு தவறு விட்டு உணர்ந்தால் அல்ல யாராவது என்ன உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் செஞ்சமையாளுக்கு 3 காலம் சொல்றதில்லை. அது என்னுடைய குணாம்சம், என்னுடைய கேரக்டர். அப்ப நான் இப்ப இங்க இதுல இந்த நிர்வாகத்துல இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில அல்ல ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்ற வகையில எனக்கு கூடின பங்கு அல்ல கூடின கருத்து சொல்றதுக்கு அல்ல நடைமுறைப்படுத்துறதுக்குரிய அந்த ஆற்றல் அல்லது அந்த ஏது நிலைமையில் இருக்கிறபடினால் அது தயவு செய்து உங்களோட நிர்வாகம் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமேல் அப்படி நடக்காமல் தயவு செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே பிரச்சனை வந்துருக்கு. ஐயா அவருக்கு 23 டாக்டர்ஸுக்கு அவரேஜ் டியூட்டி வரும். இந்த திருநீலகண்டன் செஞ்ச பிரச்சனையில கட்டாயம் ஓபிடியில டிக்கெட் எடுக்கிற இடத்துல 1-2 ஹெல்த் சர்வீஸ் ஸ்டாஃபாக கட்டாயம் 3 பேர் இருக்கணும். அதே நேரம் அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணிக்கல ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தான் செக்யூரிட்டி கார்டு நோமரா உள்ளுக்கு அனுப்புறேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மாதிரி இல்லையா ஐயா. அதே நேரம் அங்கே ஓபிடியில வந்த இல்லை. அதே நேரம் அந்த ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் பகல்ல கட்டாயம் ஒரு ஷிஃப்டில் இருக்கணும், இரவுல எத்தனை ஷிஃப்டில் இருக்கணும் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னா இங்க அவரேஜா 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும்னு சொல்லி பப்ளிக் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகின வழியா தான் அவ்வளவு சனம் அங்க முன்னுக்கு வந்து கூடின அந்த ஒரு பிள்ளையை மட்டும்தான் சனம் மெயினா யோசிக்குது. இந்த நீங்கள் அந்த திருநீலகண்டன் கடிச்சு உங்களோட தகப்பனார என்ன நடந்துட்டு விட்டுருக்கிற ஸ்பீக்கர் இவ்வளோ சொல்லுங்க என்ன நடந்துன்றது. சரி, நீங்கள் முன் கேட்டால வந்துறீங்க. முன் கேட்ல வந்து செக்யூரிட்டி கார்டு இல்லையா? சரி, முன் ஓபிடி சொல்லி பழைய ஓபிடி பழசு. சரி, பின் ஓபிடியில ஒரு தரம் இல்லை கீழே இல்ல வைத்தியர் மாதிரி இல்ல உத்தியோகத்தர் அந்த சரி. அப்ப இது வைத்தியருடைய தவறுன்றதை விட இங்க இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தருடைய ஒரு தவறு.
மாத்திட்டோம் புதுசா மாத்தி அவ செக்யூரிட்டி கார்டும் இல்லையா போன் அடிச்சதா அவர் ஒரு நேரம் இல்லை அவர் டிரைவர் எத்தனை லைசன்ஸ் இருந்தா கூட ஆகலாம் ஆஸ்பத்திரிக்கு போன் அடிக்க கூடாது இருக்கு ஆஸ்பத்திரி நாங்கள் படிக்க ஆஸ்பத்திரி சுற்று வட்டாரத்துக்குள்ள போன் அடிக்க கூடாது ஒரு சட்டம் இருக்குச்சே நான் சும்மா கேட்டேன் சரி அப்ப இவர் வந்து உங்களை விசாரணையை கூப்பிட்டால் சரி அப்ப அங்க வாங்க நாங்கள் எல்லாம் கதைப்போம் சரி சரி எனக்கு அது விளங்குது 23 டாக்டர் ரெண்டா 23 பேரும் பிரிச்சுடன் செய்ய செயல்படலாமே ஒழிய ஓபிடியில கட்டாயம் ஒரு ஆள் இருக்க அந்த டைம் நடந்ததை உறுதிப்படுத்திட்டோம் உத்தியோகத்தர் டாக்டரை பலமே அந்த புறப்பாடு ஒரு டாக்டரை சந்திக்கணும்னா 2 பேரியர் நீங்க தாண்டணும் கொண்டு வந்து மைனஸ் ஸ்டாஃப் அட்டெண்ட் பண்ணி அதை கொண்டு நர்சிங் ஹோம்ஸ் விட்டு நர்சிங் ஹோம்ஸ் என்ஜாய் பண்ணி முடிச்சு தான் டாக்டர் பண்ணாங்க பொதுவாக வர கருத்து இந்த 2 பேரியர் வந்தோம்னா டாக்டர் இல்லைன்ற கருத்து அதுக்காக நான் நியாயப்படுத்த இல்லை அதை இன்கொயரி போகட்டும் ஆனா இந்த 2 பேரியர்லையும் இருக்கிற பிரச்சனையும் டாக்டர்ஸ் இல்லையான்னு சொல்லி சொல்லப்படும் அதுக்கு ஒரு இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் இந்த சம்பவத்துல டாக்டர் நின்றதை நானா எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறேன் டாக்டர் நோயாளி பெறக்கூடும் அதுல வந்து என்னன்னு சொன்னால் நான் அன்றைக்கு ஒரு வந்த மாதிரி உண்மையா ஒரு உயிருக்கு போராடி கொண்டு வர முதலுதவி செய்து நீங்கள் யாழ்ப்பாணம் அனுப்ப வேணும் என்று இங்கே ஒரு தரம் இல்லை என்றால் அவற்றை உயிர் போனால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதானே சார் இப்ப நாங்கள் யதார்த்தத்தை கதைப்போம் இப்ப அவருக்கு ஏதோ தேர்வு வந்த அது வேறு இப்ப நாளைக்கு இப்ப இன்னொரு இது முக்கியமான ஆஸ்பத்திரி இன்னொரு ஒரு ஆக்ஷன் பட்டி ஆக்ஷன் பண்ற வார உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நீங்க முதலுதவி கொடுக்க வேணும் முதலுதவி கொடுக்கறது நீங்க டாக்டரும் இல்ல ஒரு நர்ஸும் இல்லைன்னு சொன்னால் அது உயிர் போனா அதுக்கு யாரு பொறுப்பு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நேரடியா எந்த நம்பரும் டிஸ்பிளே பண்ணிட்டு இப்படியா விஷயம் கால் பண்ணுங்க இன்னைக்கு தெரியாதா பிறகுதான் இப்ப இந்த ரீசன் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க இருக்கணும் அதாவது இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தன்னுடைய காரணங்களை சொல்லி இருக்கிறார் அதுல நியாயங்கள் இருக்கலாம் ஆனா இங்க நான் பகல் மேல மாத்திரம் நான் குற்றம் சொல்ல விரும்பல என்னண்டா இங்க ஒரு பொருத்தமான ஒரு பொறுப்பான அபிவிருத்தி குழு ஒன்று இங்க இல்ல போல அந்த குழு ஒன்று இருந்திருக்குமா இருந்தால் இந்த பிரச்சனையை கணிசமான அளவுல தீர்த்திருக்கிறான் அந்த வகையில இந்த உங்களை நான் சாவை செய்தி அபிவிருத்தி குழு கொண்ட வகையில உங்களை விவிலை முனைச்சு விட்டால் எங்களோட கலந்துரையாடல கூட அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நாங்கால தெரியாது அவைகளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் நியாயத்தை சொல்லினோம் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய அனுபவங்கள் வேறு அப்ப இதுல இந்த அரசியல் தலைமையும் வந்து அதுல கூட கவனம் செலுத்தி இருக்கணும் நான் ஆரம்பத்துல சொன்னது போல என்னன்னு தெரியல நானும் அதுல கொஞ்சம் கவலையினமா இருந்துட்டேன் நான் இப்ப என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த பிரதேசத்தினுடைய இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில அதுல நானும் அதுல போட்டோ விட்டுட்டேன் சரி இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம் இப்ப இவ சொல்றக்கூடிய நான் பெரியாக்களுக்களால கேட்டிருக்கிறேன் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் இப்ப நீங்கள் கேட்ட இந்த எத்தனாவது கேள்வி 3வது கேள்வி கூறிய அந்த குறைபாடுகள் மக்களுக்கு தெரியுது அப்ப இதுக்கெல்லாம் இந்த பற்றாக்குறை ஆரணி பற்றாக்குறை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளவு நாள்ல அதை பூர்த்தி செய்வீங்க உங்களுக்கு போதனா வைத்தியசாலை பல்கலைக்கழகம் உதவுவதாக சொல்லியிருக்கேன் வைத்தியசாலையிலிருந்து மேற்காய் ஹாஸ்பிட்டல் இப்போ பெரிய சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கோயம்பேட்டு ஹாஸ்பிட்டல் தான் சர்ஜன் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் கிடைக்கும் அவைந்த உதவியோட அந்த ஆளுநர் கட்டாள இதுல இந்த 3வது தான் மகப்பேற்று சொன்னீங்களா கோயம்பேட்டு அதை
10 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அனுப்பிடுது. அது வரையில அதுக்குரிய இந்த புறப்பாடு பாலடி பிரச்சனை இல்லை. இரத்த பரிசோதனை செய்வதில் இதுவரை காலமும் தங்களுக்கு இருந்த தடைகள் என்ன, அவற்றை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்கள் எதுவும் தங்களிடம் உள்ளதா? இதுல வந்து பெரும்பாலும் அந்த பிளட் டெஸ்ட் வழியில செய்யப்படுறது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதுல நான் பார்த்ததுல வந்து சில டெஸ்ட்கள் தான் நாங்கள் எங்களோட எம்எல்டிக்கான இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்ல செய்யலாம். சில டெஸ்ட்கள் வந்து மற்ற வைத்தியசாலைகளையும் சிலது அப்படிதான். உதாரணம் எஃப்டிஏ நாங்கள் இப்போ டயபெட்டிக்கு நீண்ட காலமான சுகர் கண்ட்ரோலை பார்க்கறது எஃப்டிஏ அது வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் இல்லை. கட்டாயமாக வழியில் எங்கேயோட செய்யணும் அல்லது போதனா வைத்தியசாலைக்கு போவோம். அப்ப இதுல அப்படியான டிஎஸ்ஏ அது உங்கள்கிட்ட இல்லை. பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரத்த பரிசோதனைக்கு வெளியில் எனக்கு சொல்லப்படுறது. அப்போ அதுக்காக தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன், பிளட் எடுக்கிற இடத்துலயே நாங்கள் என்னென்ன டெஸ்ட் செய்வோம்ன்றதை நாங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணோம். அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிக்கலாம், நாங்கள் சொன்னால் இதை போட்டிக்கலாம். இப்போ அதில் வந்து இருக்கிற டெஸ்ட் வெளியில போகப்படும் நேரம் இருந்தால் உடனடியாக இந்த நம்பர் மாதிரி இருக்கு, நீங்க யாரும் கால் பண்ணலாம். அதுல இருக்கிற டெஸ்ட் வெளியில போக சொல்லி இருந்தால் அதுக்கு நாங்கள் போகிறோம். ஆனா அதுக்கு இல்லாத டெஸ்ட்கள் கட்டாயமா வெளியிலோ அல்லது வெளியாகலையோ செய்யலாம். அந்த காலத்துல ஒரு புறப்பாடு சொல்லப்படுது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சிலருக்கு சரி, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கமிஷனுக்காண்டி தனியார் இதுக்கு அனுப்பப்படுறதாக இனிமேல் அப்படி வராமல் நீங்கள் சொன்னது போல அதில் எழுதி விட்டவங்க என்னென்னதான் நீங்க அதுக்கு செய்யலாம் என்றது இது பண்ணினா அவர்களுக்கு தெரியும். ஏனையதும் செய்யறதுக்குரிய முன்முயற்சியும் நாங்கள் எடுப்போம். செய்யக்கூடியது ஓவர் நைட்ல செய்ய விட்டாலும் நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டேன். இந்த பகுதியில இந்த தென்மராட்சியில 1000 மக்கள் குடும்பமும் மக்கள் இங்க மாத்திரம் இல்ல தான், வேற இடங்கள்ல இருந்து மக்கள் வருகிறோம், பழையில இருந்து வருகிறோம், வேற இடங்கள்ல இருந்து எல்லாம் வருகிறோம். இப்ப நாங்க ஒரு ஃபுல் பிளட்ஜ் அதை நோக்கி போறதுக்கு திட்டங்களையும் போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்போம். அது வேலையில இந்த இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்குத்தானே, நியாயமான விமர்சனங்கள் அல்லது தவறுகள் அதை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும். இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்னு ஒரு இது வந்து அப்படி ஒன்று நடந்திருக்கிற மாதிரி, அதாவது கண்ணால பார்த்தாங்களும் சொல்லினோம் நடவடிக்கைகளும் இருக்குது. அந்த நாங்கள் கருத்தில் எடுக்க ஒரு சிஐடி ஸ்பெஷல் சிஐடி ஊடாக புலனாய்வு செய்து விசாரிக்கிறது தான் ஒரு சாலச்சிறந்தது. ஏனென்றால் சுகாதார அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்திருக்குது. சிஐடிக்குள்ளால் இதை செய்தால்தான் அங்க என்ன உண்மை நடந்ததுன்றதை கொண்டு வரலாம். சிஐடிக்கு யார் இது தாக்கல் செய்ய வேணும், முறைப்பாடு யார் கொடுக்க வேணும், பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேணும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் முறைப்பாடு கொடுக்க சொல்லி. நான் ஐஜிபிட்டையும் கலைச்சு இந்த இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறைப்பாடு செய்ய சொல்லி இப்ப சொல்லி ஒரு கிழமைக்கு மேல இதுவரை இந்த முறைப்பாடு கொடுக்க இல்லை. அவருக்கு அந்த முறைப்பாடு கொடுக்க வேணும். மற்றது நானும் அதை என்னன்றத பார்க்க வேணும். அவர் ரெஸ்ட்லெஸ், நீங்க சொல்றீங்களோ நானும் செய்ய வேண்டிய அவர் ரெஸ்ட்லெஸ். நீங்க ஒரு தொடர்ச்சியா நீங்கள் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக இருந்த நாள் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. ஆகவே இந்த மக்களின் விருப்பத்துக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வருவதற்கு முயற்சி இங்கே இவ்வளவு நிலைமைகள் நடந்தும் இந்த இடத்துக்கு அவரை வரவிடாம செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வர இருந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இந்த நேரடியாக நின்று அந்த பிரச்சனைகளை கேட்க முடியாமல் போற காரணம் என்னென்று பாடசாலை அபிவிருத்தி டெவலப்மெண்ட் சொசைட்டி ஒன்று உருவாக்கி அதை இங்கே இருக்கிற வர்த்தகர்களையும் உள்வாங்கினா தான் அது சிறப்பாக இருக்கு. ஏனென்றால் என்ற நண்பர் அந்த
லாப் கேஷ் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ராசன் சார் தான் ஒரு இங்கே கேட்டவையா அவருக்கு ஒரு பிசினஸ் மேக்னெட் ஒரு equipment கொண்டு வந்து வரா அந்த equipment கொண்டு வந்து தான் இவைக்கு ஃப்ரீயா கொடுக்க இவ கேட்கணுமா அதுக்கிட்ட கோஸ்ட் என்ன அப்ப நேரம் நீங்களே அந்த கோஸ்ட்டை பத்தி கவலைப்படுறீங்க அதை பத்தி அக்கறைப்படுறீங்க உங்களே கேட்டீங்க கேட்ட சாமான கொண்டு வந்துருக்கு அது பிள்ளைன்னா சொல்லுங்க திருப்பி கொடுத்து உங்களோட விருப்பமான சாமான கொண்டு வந்து இதை மாதிரி இங்க கன விஷயங்கள் இருக்கு எனக்கும் உங்களோட பிராந்திய கேதீஸ்வரன் ஐயாவுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் என்ன ஒரு 1000 ரூபா விற்கிற மிளகா 1500 ரூபா தான் மிளகாத்தூள் வரும் 550 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த விஷயத்தை மீடியா மூலம் கொண்டு வந்தேன் அப்ப ஐயா என்ன சொன்னார் என்றால் என்ன அந்த 2 பேக்கெட்டை கொண்டு வர சொல்லி நான் தேடி வேண்டிக் கொண்டே கொடுத்தேன் கொடுத்த உடனே ஐயா அதை பற்றி 1 மாசம் 1 மாசம் விட்டுட்டேன் பிறகு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னார் தம்பி அண்ணா நீங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை தான் நாங்கள் ரிமாண்ட் பண்ணோம் ஏன்னா நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க அப்ப நாங்கள் போய் கடையில எடுக்கிறோம் இன்று வரைக்கும் கடையில் எடுக்கவும் இல்லை அது சம்பந்தமா அக்கறைப்படவும் இல்லை ஒன்றுமே நடக்கி ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை நீங்கள் எங்களோட பீடியாக்கி பிறகு டவுன் கிரேட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க உங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் ஒரு பீதியை கொண்டு வரணும் அதே மாதிரி இதுகளை நீங்கள் கொண்டு வந்தா தான் இந்த மக்களுக்கு உங்களால சேவை முடியும் அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஏன்னா இந்த புகநாதன் ஒருத்தர் இருந்தவர் சார் SLAS ஆபீசர் 59 வருஷம் சரியோ புளியோ சார் இங்க மக்களுக்காக கடமையாங்க 1 வருஷம் தான் அவர் கேட்டது எக்ஸ்டென்ஷன் ஆளுநர் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல என்ன நடந்திருக்கான்னு கேட்டீங்க நாங்களே இங்க வந்து எங்களுடைய நண்பர் 2 பேர் வந்தவர் ஒரு ஆக்சிடென்ட் பட் எல்லாரும் தெரியும் இங்க வந்து எங்களுக்கு உண்மையா தெரியாது நாங்க நினைச்சோம் இங்கதான் இன்ஃபார்ம் பண்றேன் இப்ப வீடு வழியா வயது சேர்த்தா அங்க வந்து அவையிலே செய்வினோம் இப்ப வந்து அந்த வெட்டி கொத்துற ஒண்ணும் இல்லை தானே அந்த ஏதோ ஊசி மாதிரி கொண்டு வந்து எல்லாம் எடுத்துட்டு போவினோம் ஆனால் இங்க நாங்க உண்மையா நினைச்சோம் ஆஸ்பத்திரியில வச்சுதான் அந்த விஷயங்கள் செய்யறேன்னு சொல்லி உண்மையா வைத்தியர் அர்ச்சனா சொன்ன அப்புறம் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இங்க செய்யலாதுன்னு சொல்லி ஆனா எங்கேயாவது செய்திருக்கீங்கன்னா நாங்க வேணும்னா அதுக்கு சாட்சியா நாங்க இருக்கிறோம் காரணத்தினால்தான் வைத்தியர்கள் சங்கம் அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது இது நியாயமா சார் அந்த பொடியை நீங்கள் கொடுக்கறதுக்கு டைம் ஆகுது இப்படி ஒரு மக்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு பிரச்சனை கதைக்கினேன் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது டைமுக்கு கொடுக்குற இல்லை இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் அது சனி ஞாயிறு டாக்டர் வரையில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை தான் அந்த பொடி கொடுக்குற மாதிரி அப்படின்னு நடக்குது காலாலேயோ குண்டியாலேயோ அந்த பிள்ளைய வந்தா இது பிளாஸ்டிக் போட்டு அதை பண்ணி திருப்பி ஆம்புலன்ஸ்ல அனுப்பலாம் தாய் எப்பேற்பட்ட துன்ப துயரங்களை அந்த பயணத்துல எதிர்கொள்வார் இதை பற்றி எல்லாம் ஒருத்தரும் அக்கறைப்படையில நீங்கள் அமைச்சர் GMO இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் எவ்வளவு பிக் மாஃபியான்றதை எங்கள்கிட்ட கேட்க தெரியல நீங்க GMO ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சாலே சொல்லுவனும் அழகா ஆகவே இதை கவனமா அக்கறைப்பட்டு முதல் வடமாகாண GMO கட்டுப்படுத்தி அவைய கொஞ்சம் கவனமாக எங்களுக்கு செய்திடணும் அதுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியை நீங்க கேபினட் மூலம் ஏதாவது எடுத்து அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் அறிவூட்டிய இந்த மக்களுக்கு அறியாத மக்களுக்கு அறிவேற்றிய அந்த அர்ஜுனாவை இந்த பிராந்தியத்துக்கு மாகாண சபை ஊடாக எம்எல்சா கொண்டு சொல்லி தான் எங்களோட கோரிக்கை கைது செய்ய முயன்றதன் பின்னணி என்ன வைத்தியசாலையில் பதில் அத்தியட்சர் கடமையில் இருக்கும் போது அவர் பதவியை பரிதாக்காமல் புதிய நியமனம் வழங்குவதன் பின்னணி என்னென்று சொல்லி அது இந்த மக்களுடைய ஒரு ஆதங்கமாக ஒரு கவலையாக அல்லது கோபமாக இருக்குது அது இந்த களத்துல நான் அதுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது நான் கொழும்புல போய்தான் அந்த என்ன கடற்தொழில் அமைச்சர்ன்றா நான் இதுல உங்களுக்கு முடிவெடுக்கலாம் இதுல சொல்லி போட்டு போகலாம் இது வந்து வேறொரு அமைச்சருக்கு கீழே இருக்கிறது ஜனாதிபதியோட இது சம்பந்தமா கதைக்க வேண்டும் அமைச்சருக்கு மேலால ஜனாதிபதியோட கதைச்சு அமைச்சரவையில கதைச்சுதான் அந்த இதுக்கு எடுக்க வேணும் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் ஆக பொறுத்தது ஆக பொறுக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுக்க வேணும்ன்றதை நம்ம மட்டும் கேட்டுக்கணும் சரிதானே பாஸ்டர் சரி உருவாக்கினீங்க
ஆனா இப்ப 4 பேர் 5 பேர் சும்மா போகல வந்து மிச்சம் இருக்கிறார்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்வாங்கப்பட்ட 15 பேரும் ஒரு இது தொடர்பா தொடர்ந்து நடவடிக்கையில இதுல செயற்பாட்டுல இருந்தா தான் அது உண்மையான ஒரு குழுவா செயற்படும். ஒரு 4 பேர் போய்க்க அவை என்னத்தை கதைக்கணும் அங்க என்ன செயற்படும். இந்த அனைத்து முன்னேற்றங்களுக்கும் அடையாளம் ராமநாதன் ஆரோட ஒத்திசைவாக வேலை செய்ய இப்ப நோயாளி நம்பர் சங்கம் வந்து டக்குன்னு நாளைக்கு ஒரு கூட்டத்தை வச்சு இப்படி செய்வோம் பண்ணிவினோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு உங்களோட தலைமையில இப்படி கூடி சில முன்மொழிகளை இல்லாட்டி ஒரு திட்டங்களை போட்டிருக்கிறோம். அப்ப இப்ப உண்மையா அது எங்களுக்கான பிரச்சனை இல்லை, எம்எஸ்சிக்கும் பிரச்சனையா இருக்கும். நாங்கள் ஒன்றை சொல்லுவோம், அவர் ஒன்றை சொல்லுவார். யாரோட நாங்க பணியாற்றுறது நிர்வாக ரீதியான தீர்மானங்கள் எதுவுமே நாங்கள் எடுப்போம். நிர்வாக ஆலோசனையும் பெற்று நாங்கள் எடுப்போம். தனித்தனி இதோட இன்னொரு குழு இன்புட் எடுக்கலாம். நாங்கள் 2 குழுவோடையுமே இப்ப ஆலோசனை அவை என்ன தெரிவிக்கிறோம், நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க, அதுல ஃபைனல் டெசிஷனுக்கும் கூட ரிப்ரசன்டேட்டிவோட நான் கலந்துதான் முடிவு. ஒரு சிறந்த ஆரம்பமா இருக்கும் என்று நம்புறேன். அப்போ 2 தரப்பும், அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக தரப்பு இல்லை மாகாண சபை தரப்பும், அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது. வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறேன். எனக்கு அப்படியே தெரிய இல்லை. அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியலை. அவர் அறிஞ்சு கொண்டவன்ன்ற வகையில் அப்படி இருக்கிறதா தெரிய இல்லை. அவர் தவறு ஒன்று இருக்கு, அந்த தவறு திருத்தப்பட வேண்டுமென்ற ஒரு நோக்கில் அவற்றை செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.